இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை மறித்து தற்போது மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு பரபரப்பான சூழல் எழுந்திருக்கிறது. ராமேஸ்வரம் விரைவு ரயிலை மறித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், கள சூழல் என விரிவான தகவல். தமிழக கடலோர பகுதி மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இளைய கடற்பகுதி தொடர்ச்சியாக சிறைப்பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலத்துக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 61 பேரையும் அதே போல 9 படகுகளை சிறைப்பிடித்து இலங்கை வசம் வச்சிருக்காங்க. இந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர் பல்வேறு போராட்டம் நடத்தினாங்க. தற்பொழுது இந்த இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டமானது தங்கச்சி மரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் மறியல் போராட்டமானது 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய ரயில் தற்பொழுது அந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடி தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமா போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது ரயிலை மறித்து மீனவர்கள் தன் போராட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இலங்கை சிறையில் உள்ள இந்த ஒட்டுமொத்த மீனவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். அதே போல தமிழக மீனவருக்கு சொந்தமான அனைத்து படகுகளை விடுதலை செய்யும் கோரிக்கை வலியுறுத்தி தற்பொழுது மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு இந்த தண்டவாளத்தில் அமர்ந்து மீனவர்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வராங்க. இது என்ன கோரிக்கை வைக்கிறாங்களா, அந்த படகை மீனவர்கள் விடுதலை செய்யும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழல் தங்கச்சி மரத்தில் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஏராளமான போலீசார் தங்கச்சி மரத்தில் குவிக்கப்பட்டிருக்காங்க. கார்த்திக், தற்போது மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள். மீனவர்களுடன் பாத்தீங்கன்னா 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் ஆர்டிஓ தலைமையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த 2 பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சதுனால இன்னைக்கு தற்போது ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் மறியல் போராட்டம் அரசு தரப்புல பாத்தீங்கன்னா போராட்டத்தை விட்டு கலைந்து போகணும்னு தெரிவித்தாலும் ரயில் மறியல் போராட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போராட்டம் நடத்திட்டு கலைந்து போக தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் யாரும் கலைந்து போவதாக தெரியவில்லை. தற்பொழுது ரயில் அந்த மீனவர்கள் போராடக்கூடிய அந்த போராட்ட காலத்துக்கு முன் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு. 2 பக்கங்களும் பாத்தீங்கன்னா போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா மீனவர்கள் அதாவது போலீசார் ரோப் அமைத்து அந்த பக்கம் செல்லாத வகையில போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திக், தற்போது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் தாம்பரத்துக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலானது தற்பொழுது மீனவர் தங்கச்சி மரத்தில் ரயில் மறியல் போராட்டம் ஈடுபட்டதன் காரணமாக ரயில் மறியலுக்கு முன்னால அந்த தங்கச்சி மரத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிகாரிகள் தற்பொழுது களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட மீனவர் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தெரியும் போராட்டம் கலைக்கப்படுமா இல்லை என்கிறது தெரிய வரும். கார்த்திக், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.